ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருகனின் அருள் பெற எப்படி வழிபாடு செய்ய வேண்டும். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைய அளவில் பெரும்பாலான மக்கள் முருகப்பெருமானின் மீது அதிக நம்பிக்கையும் பக்தியும் கொண்டிருக்கிறார்கள். இந்த கலியுகத்தை கந்தனுக்கு உரிய காலமாகவே சொல்லலாம். அந்த அளவிற்கு கந்த பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு துயர்களை துடைத்து காத்து வருகிறார். அப்படியான முருகப்பெருமானை நாம் எந்த முறையில் வணங்கினால் அவருடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பதை தான் இப்போது பார்க்க போகிறோம். முருகப்பெருமானின் வழிபாடு என்றாலே கிருத்திகை நட்சத்திரம், சஷ்டி திதி போன்ற தினங்கள் தான் அனைவருமே ஞாபகத்திற்கு வரும். ஆனால் முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்திலுமே அவரை வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தருவதாக அமையும். அந்த வகையில் எப்போது விசாக நட்சத்திரம் வருகிறதோ அந்த நாளில் நீங்கள் இந்த வழிபாட்டை துவங்குவது சிறந்தது. இந்த வழிபாட்டை ஆலயத்தில் சென்றுதான் வழிபாடு செய்ய வேண்டும். உங்கள் வீட்டின் அருகில் முருகர் கோவில் இல்லை எனும் பட்சத்தில் மட்டுமே நீங்கள் இதை வீட்டில் செய்யுங்கள். ஆலயம் உள்ளவர்கள் நிச்சயம் ஆலயத்தில் சென்றுதான் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். புதியதாக இன்று 6 புது மண் அகல் விளக்கை வாங்கி சுத்தம் செய்து மஞ்சள் குங்கும பொட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அத்துடன் சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப வாங்கிக் கொள்ளுங்கள். விளக்கு ஏற்ற பஞ்சுத்திரி, முருகருக்கு உகந்த அரளிப்பூ இவற்றுடன் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு முன்பாக 6 தீபத்தையும் ஏற்றி உங்களுடைய பிரச்சனை எதுவோ அல்லது உங்களின் தேவை எதுவோ அவையெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். இதை தொடங்கிய இந்த வழிபாட்டை 48 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். 48 நாட்களும் புது மண் அகல் விளக்குத்தான் வாங்க வேண்டும். அப்படி வாங்க முடியாது என்பவர்கள் பச்சரிசி அரைத்து வைத்து கொண்டு மாவிளக்கையும் போடலாம். இந்த வழிபாடு முருகனின் அருளை நமக்கு முழுவதுமாக பெற்றுத்தரும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி இன்றைய தினத்தில் ஒரு முறை கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும். அதே போல தொடர்ந்து 48 நாட்கள் முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி வைத்துவிட்டு கந்த புராணத்தை தொடர்ந்து ஒரு முறை பாராயணம் செய்து வர வேண்டும். இந்த வழிபாடு செய்வதும் உங்களுடைய வேண்டுதல்கள், கனவு, கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்ப்பதற்கு ஒரு நல்ல வழியாக கருதப்படுகிறது. இந்த 2 வழிபாடுகளில் உங்களால் எந்த வழிபாடு செய்ய முடியுமோ அதை அன்றைய தினத்தில் துவங்குங்கள். இந்த வழிபாடு செய்ய செய்ய கந்தனின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைத்து நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் கந்தன் உங்களுக்கு நினைத்ததை நிச்சயம் தந்து அருள்வார் என சொல்லப்படுகிறது. நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வீடியோவை பார்த்து பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.